எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கனவில் இருக்கிறாரா ஸ்டாலின் அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோ போடலான்ட்டு ஒரு 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 எண்ணம். என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். என்ன அப்படின்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக இல்லை அதை ஆதரவு தெரிவிக்கிறவங்களே மத்திய அரசை குறை கூறுறாங்க. ஆனால் திராவிடர் எங்கள் ஆட்சியில் எங்களுக்கு ஓட்டு போடாதவங்க கூட இதை பற்றி இதை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு இதை பார்த்த உடனே இந்த இந்த நியூஸை பார்த்தோன்னே என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆக்சுவலாக. அவர் கரெக்டாக ஏதாவது நியூஸ்லாம் இல்லை தமிழ்நாட்டில் என்ன சிந்தனை போயிட்டுருக்கு அப்படின்றத ஃபாலோ பண்ணுறாரா இல்லையா, இல்லை மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அட்லீஸ்ட் உளவுத்துறைக்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறாரா, இல்லை மினிஸ்டர்ஸ் தான் ஓகே சொல்லலை அப்படின்னா உளவுத்துறைக்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறாரா இல்லையன்றது கண்டிப்பாக தெரியல. நான் பார்த்த வரைக்கும் முன்னாடி 2017 அந்த மாதிரி இருந்த மக்களோட தமிழக மக்களோட மனசு வேறு, இப்போ இருக்க மனசு வேறு. ஸ்லோலி அவங்க பிஜேபிக்கு இவங்க பண்ணுறது கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கே சொல்கிறேன் அப்படின்ற எண்ணத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக. ப்ளஸ் இவங்க இந்த 4.5 வருஷம் ஆட்சியில் ஐயோ சாமி இன்னொரு வாட்டி இந்த ஆட்சி வரக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரியாலிட்டி எப்படி இருக்கும்போது இவர் மாற்றி சொல்கிறது என்ன சொல்கிறது, ரொம்ப சிரிப்பு தான் வருது ஆக்சுவலாக. திரு முதல்வர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு அட்லீஸ்ட் யூடியூப் வீடியோஸ் சில வீடியோஸ்லாம் பாருங்கள், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களாம் தூக்கத்தில் இருந்துட்டு எழுந்துட்டு 4 பேர் சொல்கிறத கேட்டு தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்றது. அப்போ நீங்கள் அதை ஒழுங்காக பண்ணால் அட்லீஸ்ட் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அட்லீஸ்ட் நீங்கள் மக்களுக்கு என்ன வேணுன்றது நீங்கள் புரிஞ்சு செய்ய முடியும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். ஸோ நீங்கள் உங்களுடைய மக்கள் உங்களுடைய என்ன சொல்கிற கருத்து என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.